ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வந்து வேஸ்ட் டூத் பிக்கை யூஸ் பண்ணி சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கு பிளாஸ்டிக் டூத் பிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் புதுசாக யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட உட்டன் டூத் பிக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு கூட எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கிராஃப்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிராஃப்ட் வித் சிவேஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக் பற்றி நான் போன வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன். நீங்கள் பண்ணுற கிராஃப்ட் DIY ஜுவல் மேக்கிங்கும் ஃபோட்டோவில் வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புவீங்க. எங்கள் அப்கமிங் வீடியோஸில் வந்து இதை நாங்கள் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுவோம். இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போது நான் பிளாஸ்டிக் டூத் பிக்ஸ் எடுத்துட்டேன். தின்னாக இருக்கிற ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து லென்த் வந்து 8 சென்டிமீட்டர் வச்சுட்டு பிரெத் வந்து அப்ராக்சிமேட்டாக 1.5 சென்டிமீட்டர் வச்சுட்டு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு வந்து ஃபெவிகால் இல்லாட்டி ஹோம்மேட் க்ளூ போட்டுக்கோங்க. ஹோம்மேட் க்ளூ செய்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்டில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக்காக எடுத்து வச்சுக்கோங்க. டூத் பிக் வைக்கும் போதும் அதுக்கும் மேலேயும் கொஞ்சம் க்ளூ போட்டுக்கோங்க. ஏன்னா டூத் பிக் வந்து ஸ்டிஃபாக நிற்கணும். அதுக்காக இது பிளாஸ்டிக் டூத் பிக்குங்கிறங்காட்டியும் வந்து ஒட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் உடன் டூத் பிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனே ஒட்டிக்கும். இப்போது அந்த ரெக்டாங்கிள் ஃபுல்லாக வந்து டூத் பிக் ஒட்டினதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி டூத் பிக் வச்சு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டாமல் வந்து ஜிக்ஸாக்காக ஒட்டியிருக்கேன் டூத் பிக்கை. அதையும் காமிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம். இல்லாட்டி ஒரு சைடு வந்து ஃபுல்லாக டூத் பிக் உள்ளே போன மாதிரியும் இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக வெளியே வந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம். ஷேப்ஸ் எல்லாமே வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி ஒட்டிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. டூத் பிக் ஒட்டுறதுக்கு வந்து ஸ்டிஃபான ஒரு கார்ட்போர்ட் பின்னாடி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும். இப்போது டூத் பிக் ஃபுல்லாகவே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஜிக்ஸாக்காக இருக்கிறதுல வந்து ஒரு 4-5 கலர்ஸை வந்து பிளெண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து லென்த் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து அவ்வளோ பிளெண்ட் பண்ணலை. சும்மா லைட்டாக மட்டும் 2-3 கலர் சேர்ந்து வர மாதிரி பிளெண்ட் பண்ணிவிட்டு மார்க்கர் வச்சு சும்மா ஒரு பையன் வந்து பலூன் வச்சுட்ருக்கிற மாதிரி மட்டும் லைட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். இது தூரத்தில் இருந்து பார்த்தா தான் வந்து அந்த மேன் இருக்கிறது கரெக்டாக தெரியும். ஏன்னா நம்ம மார்க்கர் வச்சு ட்ரா பண்ணதுனால. கிட்டேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வந்து ஏதோ டூத் பிக் மேலே ஏதோ பெயிண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியும். இதில் வந்து நான் சிம்பிளாக முடிச்சுட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டினதில் வந்து 2 கலர்ஸ் வர மாதிரி வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று டே லைட் இருக்கிற மாதிரி, இன்னொன்று நைட் லைட் இருக்கிற மாதிரி. டே லைட்டுக்கு வந்து ஆரஞ்ச் அண்ட் எல்லோவை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நைட்டுக்கு வந்து ஒயிட் அண்ட் நேவி ப்ளூவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதில் வந்து சன் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதில் 3 இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். சென்டர்லேருந்து ஒரு ட்ரீ வந்து ஒரு பாய் ஒரு கேர்ள் 2 பேரும் ஊஞ்சல் ஆடுற மாதிரி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். டூத் பிக் வந்து சின்னதாக இருக்கிறதுனால வந்து எனக்கு அந்த பாய் அண்ட் கேர்ள் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை. அவங்க கால்லாம் மட்டும் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் வரும். நீங்கள் இதவே கூட ஐ ஸ்டிக்கில் கூட பண்ணிக்கலாம். அது வந்து லென்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபுல் ஃபிகர் கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து இதில் வந்து பேர்ட் இல்லாட்டி சீனரி கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது டோட்டலாகவே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் வந்து ஒன்றா வால்லையோ இல்லாட்டி வந்து டேபிளில் கூட வந்து இந்த மேட் இந்த மாதிரி வச்சுருக்கிறதுக்குள்ளே கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி வேஸ்ட்டு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலரியா ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.